Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸில் கவுன்சிலிங்கில் கலந்துட்டு குழந்தைகள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்க நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் எனக்கு டாப் 10 காலேஜஸில் படிக்கணும், எனக்கு டாப் காலேஜஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சமான கல்லூரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் படிக்கணும். இந்த 2 காலேஜில் தான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்காக டார்கெட் வச்சு படிக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே அந்த காலேஜ் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா 250 இடங்கள் 500 இடங்கள் தான் இருக்குது. அதில் ஆல் இண்டியா கோட்டா வேற போயிடும். ரிசர்வேஷன் பாலிசி படி தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த சுச்சுவேஷனில் டாப் காலேஜஸில் நமக்கு இடம் கிடைக்கணும்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஆல் இண்டியா ரேங்க் என்ன இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கோம். 2025 கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டம், 2022 கடினமான கொஸ்டின் பேப்பர். அந்த ரேங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். அப்போ இது மாறுதலுக்கு உட்பட்டது. பட் ஓரளவுக்கு அந்த ரேஞ்ச் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இந்த கல்லூரியில்னா அடுத்த கல்லூரி நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மை மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். 3 டீட்டெயில் தான் கேட்குறோம் ஃபர்தர் அனாலிசிஸ்க்காக. உங்களுடைய நீட் ஸ்கோர், உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க், உங்களுடைய கேட்டகரி, இந்த 3 மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம அனலைசிஸ் பண்ணி வீடியோ கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டடாக நம்ம 1-to-1 கைடன்ஸ் வேணாலும் ஆன்லைன் மூலம் கைடன்ஸ் வேணாலும் நம்ம பண்ணித்தரோம். தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்போது இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நம்ம படிக்கணும் அப்படின்னா என்ன ரேங்க் வேணும், ஆல் இண்டியா ரேங்க் வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடையாதுங்க, 10 காலேஜஸ், 10 காலேஜஸ்க்கு என்ன ரேங்க் இருந்தால் இந்த கல்லூரி கிடைக்கும்னு பார்க்குறோம். அது ஒரு லென்த்தியான வீடியோவாக இருக்கலாம், கடைசி வரைக்கும் பாருங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபரபிளாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு கட் ஆஃப் பார்த்துருக்கோம், ரேங்க் பார்த்துருக்கோம், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு பார்த்துருக்கோம். இப்போ இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நம்ம ஒரு இடம் கிடைக்கணும் அப்படின்னா ஆல் இண்டியா ரேங்கை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு 2700 இருந்தால் கிடைக்குங்க. 2022 ஆல் இண்டியா ரேங்கை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ 2700 இருந்தீங்கன்னா நமக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஓப்பன் கேட்டகரிக்கு இடம் கிடைக்குங்க. பிசிக்கு 5300 ரேங்க்ல இருக்கணும், பிசிஎம் 6500 ரேங்க்ல இருக்கணுங்க, எம்பிசி 9000 ரேங்க்ல இருந்தால் எம்பிசி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 42000 ரேங்க்ல இருக்கணும், எஸ்சிஏக்கு 80,000 அண்ட் எஸ்டிக்கு 70,000. அப்போ இந்த ரேங்க் நீங்கள் முன்னாடியே இருந்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயோ செகண்ட் ரவுண்ட்லேயோ தேர்ட் ரவுண்ட்லேயோ உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கிடைக்கல, அடுத்தது நீங்கள் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் படிக்கணும்னா என்ன ரேங்க் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு இடம் வேணும்னா ஆல் இண்டியா கோட்டா போகலாம், ஸ்டேட் கோட்டாலையும் போகலாம். அப்போ இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். அது நீங்கள் படிக்க நினைக்கிறீங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜோ படிக்க நினைக்கிறீங்க, நல்ல மார்க் இருக்கு, நீங்கள் என்ன செய்யலாம், ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுங்க. அதே உங்களுக்கு பிடிச்ச மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுங்க. இல்லை ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பிடிக்குது அது எடுங்க. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதுதான் படிக்க போறோன்னா நீங்கள் நல்ல மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்து ஸ்டேட் கோட்டாவில் சீட் ரிசைன் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பார்டரில் இருக்கிற மாணவர்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க. இது ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுக்கு பிடித்த கல்லூரியை ஆல் இண்டியா கோட்டாவில் எடுங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் எடுக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற பார்டரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்போ ஓப்பன் கேட்டகரிக்கு 6500 ரேங்க் வேணுங்க ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். பிசிக்கு 9000 ரேங்க்ல இருந்தால் கிடைக்கும், பிசிஎம் 14,000, எம்பிசி 15,000 இருக்கணும், எஸ்சி கேட்டகரி 62,000 ரேங்க்ல இருக்கணும், எஸ்சிஏ 1 lakh இருக்கணுங்க, எஸ்டி 1,15,000 இருக்கணும். ஸோ இந்த ரேங்க் முன்னாடியே இருந்தோம் ஆல் இண்டியா ரேங்க்ல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இடம் உறுதியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த அனலைசிஸ் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா 2022 கட் ஆஃப். இந்த கட் ஆஃபை பார்க்காதீங்க, கட் ஆஃப் மாறுதலுக்கு உட்பட்டதுங்க, ரேங்க் தான் முக்கியம். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க் வருங்க, அது இன்னுமே கரெக்டாக சொல்ல முடியும். இந்த மாதிரி ஃபர்தர் அனலைசிஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 10,000 ரேங்க்ல இருக்கணுங்க, பிசிக்கு 14,000, பிசிஎம் 19,000 இருக்கணும், எம்பிசி 23,000 அண்ட் எஸ்சி 75,000 ரேங்க்ல இருக்கணும், எஸ்டிக்கு 1,15,000 அண்ட் எஸ்டிஏக்கு 1,15,000 அண்ட் எஸ்டி 1 lakh. ஸோ இது சீட்டு குறைவாக இருக்கிறதுனால எஸ்டி கேட்டகரியில் சம்டைம்ஸ் ரேங்க் கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்.
ஸோ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் படிக்க நினைக்கிறீங்கன்னா இந்த ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க் இருந்தால் ஸ்டேட் கோட்டாவில் இடம் கிடைக்கும். ஸ்டேட் கோட்டாவில் இடம் கிடைக்கும். 13,500 இருந்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டாவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. பிசிக்கு 19,000, இது வந்து ஓசி கேட்டகரி. பிசிக்கு 19,000, பிசிஎம் 34,000 அண்ட் எம்பிசி 25,000 அண்ட் எஸ்சி 92,000, எஸ்சிஏ 1,20,000 அண்ட் எஸ்டி 1,80,000. அப்போ இந்த ரேங்க்குள்ள இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ நீங்கள் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் படிக்க நினைக்கிறீங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் ட்ரை பண்ணுங்க, ஸ்டேட் கோட்டாவில் ட்ரை பண்ணுங்க. ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் கேட்டகரி 16,000 ரேங்க்குள்ள தான் கிடைக்குங்க. பிசிக்கு 20,000 ரேங்க்குள்ள கிடைக்கும். பிசிஎம் 20,000, எம்பிசி 35,000, எஸ்சி 85,000 ரேங்க், எஸ்சிஏ 1,30,000 அண்ட் எஸ்டி 1,29,000. ஸோ இந்த ரேங்க் எல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் எடுக்கிற வேண்டியிருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்த வீடியோக்கு மட்டும் மறக்காம ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மதுரை ஈக்குவல் எடுப்பாங்க. அது எம்எம்சி பார்ப்பாங்க, ஸ்டான்லி பார்ப்பாங்க, இல்லைன்னா எனக்கு கோயம்புத்தூர் எடுக்கிறேன், மதுரை எடுக்கிறேன், தஞ்சாவூர் எடுக்கிறேன், கில்பாக் எடுக்கிறேன், அப்படி எப்படி ஸ்கேட்டர்டாக பிரிவாங்க. அப்போ மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு 10,000 இருக்கணும், பிசிக்கு 20,000 இருக்கணும், பிசிஎம் 25,000 ரேங்க்குள்ள இருக்கணுங்க, எம்பிசி 25,000 அண்ட் எஸ்சி அண்ட் 85,000 இருக்கணுங்க, எஸ்சிஏ 1,40,000 அண்ட் எஸ்டி 1,65,000. மதுரை மெடிக்கல் காலேஜும் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜும் 1 மார்க் தான் வித்தியாசம் வருங்க. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 200 இடங்கள், மதுரை மெடிக்கல் காலேஜில் 250 இடங்கள், கீழ்ப்பாக்கத்தில் 150 இடங்கள், ஸ்டான்லியில் 250, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 250. ஸோ அதுக்கு அடுத்து சார் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரொம்ப பழமையான கல்லூரிங்க. ஓப்பன் கேட்டகரிக்கு 19,000 ரேங்க்ல இருக்கணும், பிசிக்கு 24,000, பிசிஎம் 38,000 ரேங்க்ல இருக்கணும், எம்பிசி 32,000 ரேங்க்ல இருக்கணும், எஸ்சி 1 lakh அண்ட் எஸ்சிஏ 1,42,000 அண்ட் எஸ்டி 1,44,000. அப்போ இந்த ரேங்க்குள்ள இருந்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இதுவும் மாறுதலுக்கு உட்பட்டது. ஸ்டேட் ரேங்க் வந்தால் இன்னுமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்க. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இது ஒரு பழமையான கல்லூரி, 100 இடங்கள் இருக்கு. ஓப்பன் கேட்டகரிக்கு 18,000 ரேங்க்ல இருக்கணும், பிசிக்கு 25,000, பிசிஎம் 33,000 இருக்கணும், எம்பிசி 34,000 அண்ட் எஸ்சி 95,000 இருக்கணும், எஸ்சிஏ 1,35,000 அண்ட் எஸ்டி 1,60,000. இந்த ரேங்க்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு இடம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எல்லாமே டாப் 10 காலேஜஸ். கேபி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் திருச்சி, ஓப்பன் கேட்டகரி 25,000, பிசிக்கு 29,000, பிசிஎம் 40,000 ரேங்க்ல இருக்கணும், எம்பிசி 39,000, எஸ்சி 1,03,000 அண்ட் எஸ்சிஏ 1,50,000 அண்ட் எஸ்டி 1,84,000. ஸோ இது வந்து திருச்சி கேபி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ். திருச்சியும் சேலம் ஒரே மாதிரி இருக்குங்க, ஆல்மோஸ்ட் நெக் அண்ட் நெக்ல வரும். ஸோ திருச்சியில் 150 இடங்கள், சேலம் திருச்சியை விட முன்கூட்டியே போகும். சேலம் மெடிக்கல் காலேஜ் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் நீங்க இடம் வேணும் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் 22,000 ரேங்க்ல இருக்கணுங்க. ஓப்பன் கேட்டகரியில் 22,000 ரேங்க்ல இருக்கணும். பிசியை பொறுத்த வரைக்கும் 29,000 இருக்கணுங்க. எம்பிசிக்கு பிசிஎம் 40,000 இருக்கணும், எம்பிசி 38,000 இருக்கணும், எஸ்சி கேட்டகரிக்கு 1,03,000 இருக்கணும், எஸ்சிஏக்கு 1,30,000 இருக்கணும் அண்ட் எஸ்டிக்கு 2 lakhs இருக்கணுங்க. அப்போ மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜில் சேலத்தில் நீங்க படிக்க நினைக்கிறீங்கன்னா இந்த ரேங்க் வேணுங்க. ஓப்பன் கேட்டகரிக்கு 22,000, பிசி 29,000, பிசிஎம் 40,000, எம்பிசி 38,000 ரேங்க், எஸ்சி 1,03,000, எஸ்சிஏ 1,30,000 அண்ட் எஸ்டி 2 lakh இருக்கணுங்க. அப்போ இது மாதிரி சேலம் 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 வந்து திருச்சியை விட அதிகமாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய சேலம். ஸோ திருச்சிக்கு இப்போ செங்கல்பட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இருக்கும். ஸோ பேசன் தஞ்சாவூருக்கு முன்னாடி நீங்கள் மதுரை, தென் ஓமந்தூரார், கோயம்புத்தூர். ஓமந்தூரார் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னையில் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்போ சென்னையில் படிக்கணுங்க நினைக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஸோ எம்எம்சி ஸ்டான்லி இல்லைனா கீழ்ப்பாக்கம் ட்ரை பண்ணுறாங்க, எம்எம்சி இல்லைனா தென் ஸ்டான்லி இல்லைனா கீழ்ப்பாக்கம் போகிறாங்க. ஸோ ஒரு சிலர் கோயம்புத்தூர் எடுக்கிறாங்க, ஒரு சிலர் மதுரை எடுக்கிறாங்க, அடுத்து தஞ்சாவூர், செங்கல்பட்டு, சேலம், திருச்சி. ஸோ இந்த மாதிரி இந்த 10 கல்லூரிகள் டாப் 10 கல்லூரிகளாக தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. என்ன காரணம், ஒரு பழமையான கல்லூரி, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேஷண்ட் ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இந்த ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 10 கல்லூரிகள் இடம் கிடக்க வாய்ப்புகள் இருக்கு.
இது மாதிரி அடுத்தடுத்து 10 கல்லூரிகளை உங்களுக்கு கட் ஆஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எந்த சந்தேகம் இருந்தாலும் தினமும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன்.